பருமனை குறைக்கிறது, தொப்பை குறைக்கிறது, ஆப்டிமலான ஒரு வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெயிட் லாஸ் மிஷன் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது போல நீங்க சயின்டிஃபிக்கா, கன்சிஸ்டண்டா, டெடிகேஷனா சொல்லக்கூடிய 3 ஸ்டெப்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 6 to 8 வீக்ஸ்லேயே நீங்க நினைக்கிற ஒரு ப்ராப்பர் வெயிட் லாஸ் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு அது கண்கூடாவும் தெரியும். ஏன் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் ஒரு டயட் சார்ட் கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வெயிட் லாஸுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது நம்ம செய்யக்கூடிய இந்த கலோரி டெபிசிட் சரி, எக்ஸசைஸ் சரி வேறுபடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க இந்த செய்யக்கூடிய வெயிட் லாஸ்க்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய டயட்ரி ஹேபிட்ஸ்ல உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு 2 ரீசனுக்காக தான் இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க புரிஞ்சுட்டு பண்றது மூலமா கண்டிப்பா உங்களுடைய வெயிட் லாஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க அவங்களுக்கும் சரி, இல்லை ஏற்கனவே ஃபாலோ பண்றாங்க பட் நினைச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் நடக்கலன்னு நினைக்கிறவங்க சரி, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். ரொம்ப எளிமையா உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகாம உங்களோட ஈஸியா வெயிட் குறைக்க முடியும். வாங்க நம்ம ஸ்டெப் 1க்குள்ள போலாம்.